நாங்கள் பாஜகவின் பி டீம் எனும் இந்த விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்தது திமுக தான். இந்த ஊழல்வாதிகளுக்கு ஒத்துப்போக நான் மறுத்தேன் என்பதே அதற்கான காரணம். வாழ்நாள் முழுக்க பகுத்தறிவாளனாக வாழ்ந்த என் மேல் காவிச்சாயம் பூசுகிறார்கள். நான் நேர்மையில் குளித்தால் காணாமல் போயிடும் அந்த சாயம் எல்லாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள். நீங்க பொண்ணு சம்பந்திய மாதிரி போறீங்க வாரீங்க சந்திக்கிறீங்க, எந்த நேரம் வேணாலும் சந்திக்கிறீங்க, 15 நிமிஷம் நேரங்கிறீங்க, 45 நிமிஷம் பேசிட்டு வரீங்க. இதெல்லாம் கூட்டணி வச்சா கூட கிடைக்காதே. மறைமுகமா அதை திருப்பி சொல்ற அந்த வார்த்தையை எதுக்கு சொல்றீங்க? மறைமுகம் நேரடி தான். ஆனா வாயிலேயே எல்லாரையும் எங்களையெல்லாம் பிஜேபி பி டீம் பாங்க. ஏன் நாங்க பி டீம்னு கேளுங்களேன், எங்களை கேளுங்க. ஏ டீம் திமுகவா இருக்கிறதுனால நாங்க பி டீமா இருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது என்று ஏற்கனவே தெளிவாக அறிவிக்கப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பொதுவாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திட்டமிட்டு ஒரு வதந்தியை பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார்கள். இன்னும் அண்ணா திமுக பிஜேபியோட பி டீமா இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க பி டீம் இல்ல, ஏ டீம் என்ற ஒரிஜினல் டீம் அண்ணா திமுக என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்குது, உங்களுக்கு அந்த துணிச்சல் கிடையாது. ஓபிஎஸ் ஏற்கனவே அண்ணன் தெளிவுபடுத்திட்டாரு எப்படி நாங்க ஓபிஎஸ் சேர்க்க முடியும்னு. அண்ணன் எடப்பாடியார் இடைக்கால போதே தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு திமுக பி டீமா இருக்கிற ஓபிஎஸ் எப்படி கட்சியில சேர்க்க முடியும்? கட்சியில சேர்க்க முடியாதுன்றது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்தும் கூட சரி, அதே போல பொதுக்குழு கருத்துங்க சரி, அதே போல அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் எடப்பாடியார் நானும் கூட இன்னைக்கு ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மெஷர். அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது. தாங்காது கட்சி. ஒரு காலத்துல சொல்லியிருந்தீங்க சீமான் பிஜேபியோட பி டீம்னு, இப்ப விஜய சொல்றீங்க. விஜய் தான் எடுத்த உடனே ஒன்றிய அரசுங்கிறாரு. எப்போ ஒன்றிய அரசுன்னு சொன்னாரோ அவர் உங்க சித்தாந்தம் தான். இது வரைக்கும் பிஜேபியும் திமுக எளியும் புலியுமா இருந்தாங்க, இப்போ நட்புணர்வோட போறாங்க. அதனால இது நாங்க சொல்ற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்றாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. இதை தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க 2 பேருக்கும். இந்த சோஷியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது என்ன, இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்த்துறாதீங்க.